வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய தாமதமாகிறது. இதற்கான காரணம் குறித்து நமது செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, வானிலை ஆய்வாளர்கள் கூறும் கருத்து என்ன? நிச்சயமா லாவண்யா, வங்கக்கடலில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேற்றும் இதே போல்தான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் சொல்லியிருந்தாங்க. அது நேற்று இரவு அது வலுவடைவதில் மேலும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று மாலைக்குள்ளாகவோ அல்லது இன்று இரவோ அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அப்படின்றது இந்திய வானிலை ஆய்வு மைய கருத்தாக இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஈரப்பதத்துடன் கூடிய காற்று குவியல் அந்த சுழற்சிக்கு தேவைப்படுகிறது. அந்த ஈரப்பத காற்று குவியல் அதுக்கு சரிவர கிடைக்காததன் காரணமாகத்தான் அது மேலும் மேலும் வலுவடைவதில் தாமதம் ஏற்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுது நம்ம வரைகலை, இணையதள வரைகலை மூலமே பார்க்கலாம். இந்த இலங்கைக்கு அருகில இது காற்றழுத்த தாழ்வு பகுதி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே தான் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எப்பயுமே பொதுவாக இந்த மாதிரி வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னா வடக்கு வடமேற்கு திசையில் மேல் நோக்கி நகர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையிலேயே தொடர்ந்து மெல்ல இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடலோர மாவட்டம் அந்த இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து வலுவடைவதில் தான் அதிகப்படியான சிக்கல் நீடிக்கிறது. தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய காண்பிக்கக்கூடிய இந்த வரைபடம் என்ன அப்படின்னா, எந்தெந்த இடங்கள்ல மழைப்பொழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். தற்பொழுது இது கடற்பரப்பில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இது மெல்ல நகர்ந்து அந்த இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரும்பொழுதுதான் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த சுழற்சியானது தொடர்ந்து வலுவடைவாததற்கு காரணம் அருகிலேயே மற்றொரு லோ பிரஷர் ஏரியாவும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று இந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் அதிகப்படியான கவனம் செலுத்துகிறது. தொடர்ந்து இது மேலும் இந்த ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கவில்லை அப்படின்றதும் வானிலை ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது தொடர்ந்து டெல்டா மாவட்ட பகுதிகள், தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு 11, 12ஆம் தேதி வாக்குல தான் வரும். அந்த பகுதி அந்த சமயங்கள்ல தான் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.